அமெரிக்காவில் இருந்து வந்து கடந்த 5 வருடங்களாக நம் இந்தியாவில் வாழ்ந்து வரும் கிறிஸ்டன் ஃபிஷர் என்ற பெண்மணி தன் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள நெகிழ்ச்சியான பதிவுகள் இப்போது இணையவாசிகளின் இதயங்களை வென்று வருகிறது. 4 குழந்தைகளுக்கு தாயான இவர் இந்தியாவில் தான் கற்றுக்கொண்ட ஆக சிறந்த வாழ்க்கை பாடங்களை மிக அழகாக பகிர்ந்துள்ளார். அந்நிய தேசத்திற்கு வந்த புதிதில் தனக்கிருந்த எண்ணங்கள் எப்படி மாறின, தன் அடையாளம் எப்படி புதுப்பிக்கப்பட்டது என்பதை பற்றி அவர் மனம் திறந்து பேசியுள்ளார். அவர் பகிர்ந்துள்ள மிக முக்கியமான பாடம் இதுதான்: ஒரு மனிதன் பிறக்கும் இடம் மட்டும் அவனுக்கு தாயகம் கிடையாது. நாம் எங்கே அன்போடு வாழ பழகுகிறோமோ அதை நாமே தாயகமாக உருவாக்கி கொள்ள முடியும் என்பதுதான். மேலும் நான் வாழும் அமெரிக்க முறை மட்டும்தான் சரியானது என்று நினைப்பதை நிறுத்திவிட்டேன். இந்த உலகில் வாழ்வதற்கு பல அழகான வழிகள் இருக்கின்றன என்பதை இந்தியா எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளது என்று நெகிழ்கிறார் கிறிஸ்டன் ஃபிஷர். வெளிநாட்டில் வாழும்போது தன் சொந்த நாட்டை பிரிந்திருக்கும் ஏக்கம் ஒருபுறம் இருந்தாலும் அதே நேரத்தில் இந்த இந்திய மண்ணை விட்டு போகவும் மனமில்லை என்ற இருவேறு உணர்வுகளுக்கு இடையே தவிப்பதையும் அவர் அழகாக பதிவு செய்துள்ளார். தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்ததால் உலகத்தை பார்க்கும் தன் பார்வையே விரிவடைந்ததாக கூறுகிறார். அமெரிக்காவில் எல்லாவற்றிலும் வசதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் இந்தியாவில் வாழ்ந்த பிறகுதான் வசதிகளை விட நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களும் நம் சமூகமுமே மிக முக்கியம் என்பதை புரிந்து கொண்டாராம். கலாச்சார வேறுபாடுகள் என்பவை மனிதர்களை பிரிக்கும் சுவர்கள் அல்ல, மாறாக நாம் ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளர்வதற்கான வாய்ப்புகள் என்கிறார். அன்புக்கு மொழி தேவையில்லை என்றாலும் அடுத்தவர்களின் மொழியை கற்றுக்கொள்ள நாம் எடுக்கும் முயற்சி நம் உறவுகளை இன்னும் ஆழமாக்கும் என்று தன் அனுபவத்தை எழுதுகிறார். இந்தியாவில் இந்த 5 வருட பயணம் அத்தனை எளிதாக இருக்கவில்லை என்பதையும் அவர் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறார். பல விஷயங்களை அடிபட்டு கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கொண்டாராம். பல தவறுகளையும் செய்திருக்கிறார். ஆனால் இந்த ஒட்டுமொத்த பயணமும் தன் வாழ்க்கையையே மாற்றிவிட்டதாக கூறுகிறார். இந்தியா என்னை மெல்ல மெல்ல ஒரு நல்ல மனிதராக செதுக்கி வருகிறது. இந்த அழகான பாடங்களை நான் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்த 5 ஆண்டுகள் இந்தியா எனக்கு என்ன தரப்போகிறது என்பதை பார்க்க ஆவலாக இருக்கிறேன் என்று நெஞ்சார கூறியுள்ளார் கிறிஸ்டன் ஃபிஷர். இவரது இந்த பதிவு இணையத்தில் பலரது பாராட்டுகளை பெற்று வருகிறது. குறிப்பாக வாழ்வதற்கு ஒரே ஒரு வழிதான் சரி என்று கிடையாது என்ற அவரது வார்த்தைகள் பல வெளிநாடு வாழ் இந்தியர்களை கவர்ந்துள்ளது. இன்னும் சிலரோ நாங்கள் இந்தியர்களாக இருந்தும் கவனிக்க தவறிய நம் நாட்டின் அழகை ஒரு வெளிநாட்டு பெண் இவ்வளவு அழகாக புரிந்து வைத்திருக்கிறாரே என நெகிழ்ச்சியுடன் கமெண்ட் செய்து வருகிறார்கள்.